சீலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ஓடுது அப்படின்ட்டு நிறையா வீடுகளில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அது நல்லா ஓடிட்டுருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும். அது என்ன ரீசன்னால் அப்படி ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து இன்றைக்கி அதை எப்படி ஈஸியாக நாமளே வீட்டிலேயே ரெடி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி மாற்றுறதான்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேனுக்கும் டேபிள் ஃபேனு, பெடஸ்டல் ஃபேன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 MFD to 2 MFD இல்லை 3 MFD வரைக்கும் இருக்கும். மைக்ரோ ஃபேரட்னு சொல்லுவோம். இந்த அளவில் இருக்கிற கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இப்போ இதோட கண்டிஷன், இப்போ ஸ்லோவாக ஓடுற கண்டிஷனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1.5 அந்த லெவலில் தான் இருக்கும். அப்போது அதோட கெப்பாசிட்டி வந்து நமக்கு பத்தாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 MFD கெப்பாசிட்டர் தான் இருக்குது. ஒரு 2 MFD கெப்பாசிட்டர் மாற்றிடலாம். இப்போ இதில் எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை லைன் கொடுக்கல நம்ம மாற்றி கொடுத்துருவோம். இது எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பிளாக் ஒயர், அதாவது நியூட்ரல் லைன் வராத ஒரு ஒயர் இருக்கும். அதில் வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கெப்பாசிட்டி எப்படி கொடுத்துருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரியே நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி கெப்பாசிட்டியில் லைன் கொடுத்துருந்துச்சோ அதில் ஒரு ஒயர், மேல் ஒயரில் ஒன்றும், சென்டரில் ஒரு ஒன்று வரும். அந்த ஒயர் எந்த ஒரு லைன்லையும் கனெக்ஷனில் இருக்காது. இது நாங்கள் வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் காயில்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. இது கனெக்ஷன் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். இப்போ ஃபேனை நம்ம மாட்டியெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருவோம். கனெக்ஷன் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்துட்டு ரிவர்ஸில் ஓடும். சீலிங் ஃபேனை பொறுத்தளவுக்கு ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு நீங்கள் அப்படி தான் கரெக்டாக அப்படி தான் ஓடணும். இதே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், வால் மவுண்டிங் ஃபேன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் ஓடும். அதாவது சுற்றுச்சு இப்படி ஆப்போசிட்டில் ரைட் சைடில் சுற்றுச்சு அப்படின்னா இது வந்து தவறான கனெக்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டரில் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஒயரை தான் நீங்கள் வந்துட்டு மேலேயோ இல்லை கீழேயோ மாற்றி கொடுத்துருப்பீங்க. அப்போ இந்த ஒயரை மட்டும் நீங்கள் மேலே மாற்றி கொடுத்தீங்கனாலே இது இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான வீடியோக்கள், வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது, எப்படி அதை வந்து நம்ம லைஃப் லாங் வந்துட்டு பாதுகாப்பாக பயன்படுத்தணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோங்கிற மாதிரியான வீடியோக்களை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுவேன். இது நம்ம பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.